அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திரம் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த பங்குனி உத்திரமானது 1/4/2026 புதன்கிழமை வருகிறது. இந்நாளின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் புரிந்த நாளும் இந்நாளே ஆகும். முருகப்பெருமான் தெய்வானியை திருமணம் புரிந்த நாளும் இந்நாளே ஆகும். ராமபிரான் சீதா பிராட்டியை திருமணம் புரிந்த நாளும் இந்நாளே ஆகும். ரதிக்காக மன்மதனை சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்த நாளும் இதுவே ஆகும். இத்தகைய சிறப்புகள் பெற்ற தெய்வங்கள் திருமணம் புரிந்த சிறப்பான நாளே பங்குனி உத்திரமாகும். இந்நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு வேண்டி பூஜை செய்து அற்புதமான பலனை பெறலாம். இந்நாளில் நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டால் திருமணம் தடை உள்ளவர்கள், மேலும் திருமணம் ஆகாதவர்கள் வேண்டிக் கொண்டால் திருமணம் சீக்கிரம் கைகூடும் என்பது ஐதீகம். மேலும் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் சிறப்பான பலனை பெறலாம். திருப்பரங்குன்றம் பழனியில் பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழா ஆகும். குமரகுருபரர் பிறந்த சமயத்தில் ஊமையாக இருந்தார். அவரது தாய் தந்தை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்த போது ஒரு நாள் இரவு குமரகுருபரர் குழந்தை அம்மா என்று ஆச்சரிய கண்டு தாய் தந்தையர் வேந்தனர். பின்னர் குமரகுருபரர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வேளால் நாவில் எழுத 4000 பாடல்கள் பாடினாராம். அதுவே கந்த கலிவெண்பா என போற்றப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் என்ற பெயரும் உள்ளது, உங்களுக்கு தெரியும். அந்த ஆறுமுகனுக்கு 12 கரங்களும் 12 காதுகளும் உள்ளது அல்லவா? அந்த 12 காதுகள் எவற்றையெல்லாம் கேட்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் வாருங்கள். தாயின் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, தன்னின் சொல்லை கேட்பதற்கு 2வது காது, திருமாலின் சொல்லை கேட்பதற்கு 3வது காது, விநாயகர் சொல்லை கேட்பதற்கு 4வது காது, நவவீரர்கள் சொல்லை கேட்பதற்கு 5வது காது, பிரம்மனின் துதி கேட்க 6வது காது, அரசன் இந்திரன் சொல்லை கேட்க 7வது காது, தெய்வானை சொல்லை கேட்க 8வது காது, வள்ளி சொல்லை கேட்க 9வது காது, அசுரர்கள் சொல்லை கேட்க 10வது காது, வேதம் துதிக்க 11வது காது, தொண்டர்கள் சொல்லை கேட்பதற்கு 12வது காது என 12 காதுகளும் கேட்பதாக முத்துக்குமாரசாமி திருப்பாவில் சிவனான தேசிகர் அழகாக கூறியுள்ளது சிறப்பாகும். பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானை வேண்டி வழிபட்டு அருள் பெறுவோம், வளம் பெறுவோம். வாழ்க வளமுடன், நீங்க நலமுடன். நன்றி, வணக்கம்.